நான் படிக்கும்போதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நான் பண்ணதே இல்லை பெருசாக. சார்ட் ஒர்க்கும் பெருசாக நான் பண்ணதில்லை. நம்ம எல்லாருமே அப்படி தான் வளர்ந்துருப்போம். அப்புறமா 11th 12th தான் நமக்கு வந்து இந்த ரெக்கார்ட் ஒர்க் இருக்கும். அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்து சயின்ஸில் பார்த்திங்கன்னா அந்த காது கண்ணெலாம் வரைவோம் இல்லையா, எங்கள் கிளாஸ் மொத்தத்துக்கும் நான் வரைஞ்சி கொடுத்தேன். எனக்கு அது இன்னுமே ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து என் பசங்களுக்கு நான் வரைகிறேன். சார்ட்டெல்லாம் வந்து நான் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவன்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஸோ இப்போ நான் தான் வந்து மித்துன்னு, நான் தான் 6th படிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இந்த அக்ஷுக்குட்டிக்குமே வந்து நிறையா சார்ட் ஒர்க்லாம் பண்ண சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ, அதில் வந்து 2 குருவி. இது வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே தனியாக பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நான் மித்துனுக்காக பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து தமிழில் மிஸ் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இதை பற்றி ஒரு 4-5 லைன் பேசணும். வாரத்தில் ஒரு தடவையாவது நான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கோ இல்லை சார்ட் ஒர்க்கோ பண்ணிவிடுவேன். இவனுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா தக்ஷத்துக்கு ஏதாவது பண்ண சொல்லுவாங்க, அவனுக்கு பண்ணிகிட்ருப்பேன். அம்மா ட்ரா பண்ணாங்க. இந்த 2 பிக்சர்ஸ் மட்டும் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டியாச்சு. இந்த கிராஸ், இந்த ட்ரீ எல்லாம் அவங்க ட்ரா பண்ணுது. ஏன் இந்த நடுவில் இருக்க நெஸ்ட்டு கூட, இந்த 2 தான் நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோம். செம்மையாக இருக்குல்ல? என் பேர் கூட தமிழ் எழுதியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. பாய் பாய்.